ஓவியாவனுக்கும் கொகைன் என்ற போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழக திரைத்துறையில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்திடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். வேறு யாருக்கேனும் இதில் தொடர்பு இருக்கிறதா, மற்ற நடிகர்கள் யாருக்கேனும் இதில் தொடர்பு இருக்கிறதா, யாரெல்லாம் கொகைன் என்ற போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தினார்கள் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் அவரை கைது செய்ய போது தான் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்று மறுத்த நிலையில் அவருடைய ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அது ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அதன் முடிவில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது என்பது உறுதியானது. அதைத் தொடர்ந்து நுங்கம்பாக்கம் போலீசார் அவரை கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் நீதிமன்ற காவல் ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் தான் தொடர்ந்து அவர் இந்த விவகாரம் தொடர்பாக போலீஸ் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது 3 பிரிவின் கீழ் ஸ்ரீகாந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 3 பிரிவினை பொறுத்தவரையில் NDPS 8C என்பது போதைப் பொருள் பயன்படுத்தியது மற்றும் அது வீட்டில் வைத்திருந்த குற்றத்துக்காக NDPS 8C என்ற சட்டம் பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக NDPS 22B என்ற பிரிவின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது போதுமான அளவையும் தாண்டி அதிக அளவில் வணிக ரீதியான நோக்கத்தோடு அதை வைத்திருந்தார், போதைப்பொருள் வைத்திருந்தார் என்ற பிரிவின் கீழ் இந்த பிரிவு அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக NDPS 29(1) என்ற பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குற்ற செயலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது என்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக 3 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த போதைப் பொருள் பயன்படுத்தி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே நம்ம முதல் குற்றவாளியாக பிரதீப் குமார் சேர்க்கப்பட்டார். அவர்தான் போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்றும் அதை மற்றவர்கள் கொடுத்தார் என்றும் அவருக்கு ஜான் என்பவர் மூலமாக போதைப் பொருள் கிடைத்தது என்றும் அவர் 2வது குற்றவாளியாக ஜான் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 3வது நபராக நடிகர் ஸ்ரீகாந்த் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து போலீசார் மிக தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசாரின் விசாரணையில் மேலும் பல நடிகர்கள் சிக்குவார்கள் என்ற ஒரு பரபரப்பும் தமிழ் சினிமாவில் தொற்றிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த கேளிக்கை விடுதிகள் அதே போன்று ஏதேனும் விருந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய நிகழ்வில் பங்கெடுக்கும் போது இந்த போதைப் பொருள் என்பது பயன்படுத்தியதாகவும் ஸ்ரீகாந்த் அவர் வீட்டில் கூட அந்த போதைப் பொருள் இருந்தது என்றும் 1 கிராம் அளவில் கொகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அந்த காலி பாக்கெட்டுகள் எல்லாம் வீட்டில் இருந்தது என்றும் போலீசார் தெரிவித்த நிலையில் ஸ்ரீகாந்திடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் முடிவில் தான் மற்ற நடிகர்கள் யாருக்கெனும் தொடர்பு இருக்கிறதா, அந்த பிரதீப் என்பவர் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் வழங்கி இருக்கின்றார் என்பது குறித்து முழு தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா.